அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரஷ்யன் டிஷ் பண்ணலாம். 1 pan சிக்கன் பேக். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுங்கிறது இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரஷ்யன் டிஷ் ஒன்று ட்ரை பண்ணலாம். இது ரஷ்யன் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், சம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. சிம்பிளாக கிட்ஸ் கூட இந்த ரெசிபி பண்ணலாம், அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோ, இதோடு சேர்த்து மஷ்ரூம், அப்புறம் இதோடு சேர்த்து ப்ரோட்டீனுக்கு சிக்கன். ஸோ ஃபார் சம் ஃபைபர் கண்டென்ட் நம்ம இங்கே கேரட் போட்டுக்கோம். இது ஆப்ஷனல் தான். கேரட் இருந்தால் கேரட் போடுங்க, அப்படி இல்லைனா வேறு எதாவது வேணால் வேறு எதாவது போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன். இப்போது லைட்டாக கார்ன், இதுவும் ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒயிட் பெப்பர், ஜிஞ்சர் பவுடர், மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், லைட்டாக மிளகாத்தூள். இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது இந்தியன் ஸ்பைசஸ்க்கான இதை போடுறேன். மற்றபடி அவங்க இது மிளகாத்தூள் அவங்க போட மாட்டாங்க. அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், சாரி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே சால்ட் ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், செசமி ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில். இந்த ரெசிபிக்கு ஒரு க்ரீம் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராம்ஸ் கிட்ட எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்படி இல்லைன்னா வினிகர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இதை என்ன பண்ணலாம், ஒரு 10 to 30 minutes கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம், இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அலுமினியம் ஃபாயிலை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஓவனில் வைப்போம். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸ் வச்சு ஒரு 4 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம இதை உள்ளே வைப்போம். ஹீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பண்ணதை உள்ளே வச்சுருவோம். நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கன்வெக்ஷன் மோடு செலக்ட்டு 35 மினிட்ஸ் ஸ்டார்ட். ஸோ 35 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்றதை. ஓகே, ஸோ 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 4 செகண்ட்ஸ் கழித்து பார்ப்போம். முடிஞ்சிருச்சு. பிஸ்மில்லா. எல்லாமே நல்லா குக் ஆகிருச்சு. செக் பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா,
ரெட் சில்லி சாஸ் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சீஸ், ஷ்ரெட்டட் சீஸ் இருந்துச்சுன்னா ஷ்ரெட்டட் சீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓவனில் ஒரு 7 minutes மட்டும் ஃபாயில் இல்லாமல் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஸோ சீஸ் எல்லாமே போட்டோன்னே செம்மையாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கு. பட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம அப்படியே பச்சையாக போட்டிருக்கோம். இதிலே தான் வந்து எல்லாமே நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. சிக்கன் மட்டும் செக் பண்ணேன், சிக்கனும் பொட்டேட்டோன்னு செக் பண்ணேன். அது நல்லாவே வெந்திருந்துச்சு. மஷ்ரூமுக்கு வந்து தேவையே இல்லை, அதனால் கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இது லைட்டாக தண்ணியும் விட்டுருக்கும். நான் அந்த ரெசிபி பார்க்கும்போது தண்ணி ஊட தான் செய்யும்னு சொன்னாங்க. அதை கட் பண்ணி சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லி என்னை கழுவி ஊற்றாதீங்க. எனக்கும் எப்படி இருக்குன்னு தெரியலை. நானும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் நான் எண்டில் சொல்கிறேன். சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா இழுத்து மூடிடுங்க. என் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு மாதிரி லசானியா டேஸ்ட் இதில் வருது. பட் நல்லாயிருக்கு. ரொம்ப ஆடாகவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை, நல்லாயிருக்கு. பட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்மூத்தி ஒன்று ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பனானா வந்து ஒரு 6-7 பனானா கிட்ட எடுத்துக்கிறேன். இதை வந்து 2 பேருக்கு நான் பண்ணுறேன். சின்ன சின்ன பனானாவாக இருந்தால் கொஞ்சம் நிறையா பனானா எடுத்துக்கோங்க. ஸோ இதோடு சேர்த்து 6 டேட்ஸு. ஒருத்தருக்குன்னா வந்து 3 போதும், 2 பேருக்கு 6 டேட்ஸ் நான் போடுறேன். அப்புறம் பீனட் பட்டர், அப்படி இல்லைன்னா கடலை. ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான். இதோடு சேர்த்து க்ரீக் யோகட். நான் இங்கே வந்து கரெக்டாக 2 கப்பு மில்கி மிஸ்ட்டு வந்து நான் வாங்கினேன். இது கடையில் கிடைக்கும். க்ரீக் யோகட்டுன்னு கேட்டு பாருங்கள், எல்லா கடையிலையுமே இது கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இங்கே 1.5 கப்பு கிட்ட பால் ஊற்றிடுவோம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிருவோம். நான் இங்கே வந்து எந்த சுகரும் நான் ஆட் பண்ணல. பீனட் பட்டரில் உள்ள இதுவும், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழத்தில் உள்ள அந்த சுகரும், டேட்ஸில் உள்ள சுகருமே போதும். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போடாதீங்க. ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் மட்டும் கிட்டத்தட்ட 15 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் வந்து ஒரு 10 to 12 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது. இதோட கேலரிஸ் மட்டும் நியர்லி 630 to 700 கேலரிஸ் வரும் per serve. இதை நம்ம இப்போ ஊற்றி குடிச்சிடலாம். ஸோ இதை ஊற்றிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி திக்காக வரணும். இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி இது செம ஹெல்த்தி ட்ரிங்க்கு. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான்.